கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வீடியோவே பார்த்தது இல்லை போல், என்ன தெரியாமல் வந்துட்டுக்கிறீங்க. தப்பி போச்சு ஆடு போல் இல்லை, வந்து வசமாக மாட்டிச்சு. கலீல் ஜிப்ரான் சொல்கிறான் ஒரு கதையில், இன்றைக்கி உனக்கு பசி எடுக்குது தெரியும், எங்கள் அம்மா தான் வரணும் கோட்டா, நான் தெரியாமல் மாட்டேன். அந்த குட்டி ஆடு சொல்லுது அந்த சிங்கத்துக்கிட்ட, நான் ஆற்று கடந்தது தப்பு தான், சாப்பிட்ரு காலை டிஃபன் என்ன, ஆனால் உனக்கு எங்கள் அம்மா கோட்டை டெய்லியும் ஒரு ஆடு அமுச்சு விட்டணுன்ட்டு. வார்த்தைக்கு யாருன்னா ஒருத்தர் வரணும் உங்களை மாதிரி வந்தால் எனக்கு ஒரு பெரிய விஷயம் பேசுறதுக்கு. 108ன்றது ஒரு விசேஷமான நம்பர். 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால், அதனால் 108ன்னு. அதனால் இவங்களாம் 108 மட்டும் திவ்ய தேசம்னுங்கிறானுங்க. ஒவ்வொரு ஆளுமே திவ்ய தேசம்தான். தேசம்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம். ஞான தேசிகன் அப்படின்னாக்கா உடம்புல ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். திருஞான தேசிகன்னா உயர்வாக உடம்பை மதித்து ஞானத்தை அறிஞ்சவன்னு அர்த்தம். அப்போ எத்தனை திவ்ய தேசம்? எத்தனைக்குது? இப்போ இங்கேயாலும் இது தெரியும், கேட்டிங்கன்னா அட்மின் கிட்ட சொல்லிடுவாங்க, அட்டனன்ஸ் போட்டிருப்பாங்க எத்தனைன்ட்டு. அவங்க அதெல்லாம் ஷார்ப்பாக இருப்பாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோங்க மெசேஜ் போட்டு கேட்டு சொல்லுவாங்க. கீழே ஒரு ஆள் விட்டு வந்துக்கிறாங்க. இருக்கட்டும், திவ்ய தேசத்தை இங்கே என்ன முடியும் கரெக்டாக, அதுதான் நான் சொல்ல வரேன். மனுஷன் எல்லாமே திவ்ய தேசம் தானே. எத்தனை 108லாம் கிடையாது, எத்தனை கோடி மனுஷன் உண்டோ அவ்வளோமே திவ்ய தேசம்தான். அது திவ்யன்னு உணர்ந்தா. உணராமல் இருந்தா கேடுகட்ட தேசமும் கூட இருக்கும். திவ்ய தேசமும் இருக்கும், பக்கத்தில் என்ன இருக்கா, திவ்யா தேசமும் இருக்கும், யாருக்கு தெரியும் கரெக்டா? அப்போ 108 ஏன் சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, 108 நம்பர் விசேஷம், ராசி 12, அதனால் 12 ஜோதிலிங்கன்னு சொல்லுங்கிறான். 12 விதமான வெளிச்சம்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் அவன் அடக்கி வச்சுக்கிறான், புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கிறான். அதனால் 12க்குள்ளே வச்சுக்கிறான். அதுக்கு ஒரு கோயிலை கட்டி, இந்த கோயில் இது, இந்த கோயில் இது, இந்த தேசம் அதுக்கு. 108 தேசம் பேர் மனப்பாடம் பண்ணி சொல்கிறவங்களாங்கிறான். முதல் தேசம் இது, 2வது தேசம்ன்ட்டு போயிட்டான் வெளியே. அப்படியே போயிட்டான். அவன் யார்? அவன் என்ன வந்துட்டான், நான் ஒரு தேசம், நான் ஒரு விசேஷன்றது என்ன ஆகிட்டான், பக்காவாக மறக்க வச்சுட்டானுங்க. எப்படி சொல்லிய மனப்பாடம் என்னை மறக்க சொல்லி, எனக்கிட்டே சொல்லி, எனக்கு கற்றுக் கொடுத்து, நானே எண்ணம் வந்துட்டு, இப்போ நானே எனக்கு கீழ்த்தரமாக போய், நானே கல் முன்னாடி போய் உட்காந்து முட்டி போட்டு கல்லை. இப்போ மனுஷன் நான் உட்காந்துக்கிறேன், கல்லை ஒன்றா நான் கும்பிட மாட்டேன்றான். நல்லா நரம்பும் சதியமாக எலும்பா உட்காந்துக்கின்னு பண்ணுக்கிறேன். இவர் என்ன பெரிய சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு கூட பார்த்துங்கிறவங்களாங்கிற என்ன பண்ணலாம். இது திவ்ய தேசம் தான், ஒத்துக்க மாட்டேன்றானே. நானே சொல்கிறேன், நான் திவ்ய தேசம் இல்லை, திவ்ய தேசம் நான் ஒரு திவ்ய தேசம். சரி, நீ ஒரு திவ்ய தேசன்ற, அதுவும் ஒத்துக்க முடியல. ஏன் 108 சொல்லிட்டேன் சாமி, நான் எப்படி 100 ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? ஃபஸ்ட்டு நீ ஒரு விசேஷம்னு உங்ககிட்ட சொன்னால் நீ என்ன பண்ண மாட்டேன்ற, உன்னே யாரும் ஒத்துக்க மாட்டேன்ற. ஏன்னு கேட்டேன்னா, விசேஷம்னு ஒன்று சொன்னான் பாரு, அது கல் மண்ணெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் தெய்வம், கடவுள் இல்லை. தெய்வம் வேறு, கடவுள் வேறு. ஒரு குழப்படியாக பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்கு நிறைய வாட்டி பேசிக்கிறேன். மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வம். வையத்தில் சிறப்பாக வாழ்ந்தால் அவங்களும் தெய்வம். ஸோ தெய்வம் எத்தனை அப்பா? திவ்ய தேசம் மனுஷங்களான்னா தெய்வம் எத்தனை? உனக்கு அப்பா அம்மா குரு 3 பேர் இருப்பாங்களா? உங்களை சுற்றி எல்லாருக்கும் 3 பேர் இருப்பாங்க. எத்தனை கோடி மனுஷங்களான்னா அத்தனை 3 இருக்குது. அப்படி தானே? அப்போ தெய்வம் எத்தனை இருக்கான்? அன்கவுண்டபிள். கரெக்ட் தானே? அவங்க சும்மா ஒரு கோயிலை கட்டி ஆம்பளை பொம்பளைலாம் வச்சுக்கிறாங்க. இந்து மதன்றது ஒன்று கிடையாது. பல நாமம் போடுறாரு வைணவர், பட்டடிக்கிறாரு சைவர், அப்படி தானே? வெறும் அம்மனை மட்டுமே கும்பிட்றாரு, கறிமீன்லாம் சாப்பிடுவார், சாராயம் குடிப்பார், கும்பம் போடுவார், மாடை வெட்டி எருமாடை வெட்டி மேலே அந்த ரத்தத்தை ஊற்றுவார், சாக்தம் ஒரு இதாக சூரியனை வழிபடுவார். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. நிலாவை கும்பிடுவார், சௌமாரம்.
சூரியனை கொண்டாடுவார் கௌமாரம். இந்த மாதிரி 6 கிளைகளை கொண்டது மதம். அது எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரு கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ. புரியுதா? அது வேறு. தமிழ்நாட்டில் தான்ன்றதில்ல, தமிழ்நாடுன்னு இப்போ இவங்க பிரித்து வச்சுக்கிறாங்க. பெருமாள் எங்கள் பெருமாள் கோயில் இருக்குது. எந்த ஊர் தமிழ்நாட்டில் இருக்குது? ஆந்திராவா தமிழ்நாடா? இது இருந்தது. அப்போ அவங்கவுங்க இஷ்டம் எங்கன்னா கோடு போட்டு இது நாடுன்னுவாங்க. இப்போ கோயில் நிறைய இருக்குது ஒரு பக்கம், அவ்வளோதானே. இந்த பூமியில் கோயிலுங்க நிறைய இருக்குது. ஆமாம் தானே? நீங்கள் இங்கே பார்க்குற கோயில் மட்டும்தான் இல்லை, நிறைய கோயிலுங்கள்லாம் இருக்குது. இங்கே ஏலியன் கட்டின கோயிலெலாம் இருக்குது இந்த இடத்துல. ஏலியன் வந்து கட்டிக்குது இங்கே. திருவானைக்காவல் போனீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அதனால் கடவுள் ஒன்று தான். கடவுளை உணர்ந்து கொண்டாடுறதுக்காக கோயிலை கட்டி வச்சுக்கிறாங்க. அவங்கள மதிப்பாக இருக்குது. தலையில் கிரீடம் வைக்கிற மாதிரி ஒரு மதிப்பு மிகுந்தனுடைய பணத்து மேலே அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சான். நல்லா இருக்கணும்னு நினச்சவனுக்கெல்லாம் கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இப்போ திவ்ய தேசம் 108 எத்தனை? நம்ம இஷ்டம். புரிஞ்சிச்சா? நீங்கள் யார்? திவ்ய தேசம் இல்லையா? உங்கள் பேர் என்ன? கீதா தேசம். கீதானா சத்தம். கீதானா சத்தம். காற்றினிலே வரும் கீதம். நீங்கள் வெறும் சத்தமாக உடம்பா? சத்தமாக உடம்பா? கீதான்றது சத்தமாக உடம்பா? ஆனால் உங்களுக்கே அந்த பேர் வச்சுக்கிறாங்க. நீங்கள் கேட்கவே இல்லை. உடம்பு நான் இல்லை, உடம்புக்குள்ளே இருக்கிறது தான் நான், அது கீதமாக இருக்குதுன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு வச்சாங்க. வச்சவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லா பேருக்கும் அப்படி தான் மீனிங் இருக்குது. எல்லாருக்கும் பூரா பயில திருட்டு பயிலாகிறானுங்க. சாமியார்கிட்ட போய் காலைல வந்து முட்டை சாப்பிடாமல் முட்டாளாக போயிட்டானுங்க. எல்லாம் இந்த ஊசி போன முட்டை. அது முட்டைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கூமுட்டை. கூமுட்டை ஆகிட்டானுங்க. அவிச்ச முட்டை சாப்பிட்றேன்னா கூமுட்டையாக நின்றுக்கிறானு. அதனால் புனிதன்றது எங்கே இருக்குது? புரிதல் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.